அனைவருக்கும் காலை வணக்கம். 523 நேற்று ரிசல்ட்டு. நம்ம அருமையான ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். என்ன 223 கொடுத்தேன். இங்கே இந்த 5 எடுத்து இங்கே மேட்ச் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் வின்னிங். இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? நேற்று போல் இன்றைக்கி நல்ல வெற்றி தொடரும். நிறையா நேற்று நம்ம சேனலில் கேட்டிருந்த இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வீடியோ போடலான்ட்டு நான் வீடியோவை 2 விதமாக நான் பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதாவது முன்னாடி நாள் காலையில், அதாவது முன்னாடி நாள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு வீடியோவும், மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோவுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் காலையில் 10 மணிக்கு வீடியோ வரும். மற்றபடி காமனாக இருக்கிற வீடியோ முன்னாடி நாள் 6 மணிக்கு அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஓட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி டெய்லியும் சாயந்தரம் 6 மணி, மறுநாள் காலையில் 10 மணி, இந்த 2 டைமில் நம்ம வீடியோ போடலான்னு பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய முடிவு. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கவங்க நீங்கள் நாளையிலேருந்து கண்டினியூவாக மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக வீடியோ காலையில் 10 மணிக்கும், நார்மலாக இருக்கிறது சாயந்தரம் 6 மணிக்கும். ஓகே, இதுதான் நேற்று கொடுத்தது. 327, 227 கொடுத்தேன். நேற்று 824 டிஆரில் ரிசல்ட்டு, 523 கேஎல்ல ரிசல்ட். இதுதான் நேற்று வந்துச்சு. சரி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங்க என்ன மாதிரி இருக்குது பார்த்துருவோம் தெளிவாகவே. ஓகேங்களா? இப்போ முந்தானத்து ரிசல்ட் கணக்கு 8க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 8க்கு 5, 6க்கு 2, 0க்கு 3. ஓகேவா? நான் நேற்று கன்ஃபார்மாக C-போர்டில் 3 கன்ஃபார்மாக வரும்னு நினச்சேன், வந்துருச்சு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் சுருக்கமாலாம் சொல்ல மாட்டேன். என்ன விஷயங்கிறது புரிஞ்சுங்க. சும்மா இது இவர் தான் கொடுத்தாரா, ரைட், ஓகே, இது தூக்கி அப்படியே வைப்போங்கிறதுலாம் கண்மூடித்தனமாலாம் எதையுமே நம்பக்கூடாது. எதனால் இந்த நம்பர் இங்கே வந்துச்சு, ஏன் என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரைட்டு, ஓகே, நாளைக்கு இதுக்கு இது இல்லைன்னா அது வரும்ன்ட்டு ஒரு யோசனை பண்ணலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் எதனா நம்பர் கொடுத்தாரு, ரைட்டு, தூக்கி அப்படியே வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 5, 2, 3, ஓகேவா? இந்த 5, 2, 3க்கு ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா 1 0 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 அப்படிங்கிற பேட்டர்ன் நம்பருக்கு கணக்கு எடுத்தால் A-போர்டில் 0 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 9 வந்துருச்சு. ஸோ திருப்பி இப்படியே ரிப்பீட்டடாக தான் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு A-போர்டில் 3 வர மாதிரி தெரியுது. சரியா? ஏன்னா 5க்கு வச்ச பவரில் 0 வச்சுட்டான், 1 வச்சுட்டான், 2, 9, 2, 6 எல்லாம் ரிப்பீட்டடாக அப்படியே வச்சுட்டு இருந்தனால ஒன்று A-போர்டில் 3 வரணும், அப்படி இல்லை A-போர்டில் 8 வரணும். சரியா? கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலாக என்னங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ A-போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கணக்கு. A-போர்டில் 3 வைக்கணும், இல்லை 8 வைக்கணும். ஏன்னா இங்கே தான் 8 இருக்கு, முந்தானத்து வந்துருச்சு, ஏன் எப்படி திருப்பி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இவன் தான் எல்லா ரிசல்ட்டையும் திருப்பியில் வச்சுட்டு இருக்கான். அப்படிங்கும்போது இவன் எப்படி வேணாலும் நம்மளுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1 3 வரணும், இல்லை 8 வரணும் A-போர்டில். இதுதான். சரி, B-போர்டு கணக்கு எடுக்கும்போது B-போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு வரிசையாக ஊறு போட்ட நம்பர் அடிச்சுட்டான். 8 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 0 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 3 வந்துருச்சு. ஸோ 2 அப்படிங்கிற கணக்கு எடுக்கிற நம்பரில் 8, 5, 4, 1, 2, 0, 6, 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அப்படிங்கும்போது இன்னைக்கு என்ன தான் வைப்பான் அப்படிங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2க்கு இவன் ஒரு வேளை 2க்கு 0வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இவன் திருப்பி ரிப்பீட்டடாக இதுலேருந்து தான் ஒரு நம்பர் அடிச்சாகணும். எப்படி சொல்லப்போனால் இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு 7 எனக்கு இடிக்குது, 7 வரணும். ஆனால் என்னுடைய கணக்குக்கு இவன் திருப்பி இந்த வச்ச நம்பர் இங்கே 8, 5, 4, 1, 2, 0, 6, 3 இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் திருப்பி அடிப்பாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இவன் பி போர்டில்
9 வைக்கணும். அப்படி இல்லைன்னா 7க்கு இவன் போயே ஆகணும் கண்டிப்பாக. அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 7 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, சி போர்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி போர்டு அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 3க்கு வந்து சிம்பிளாக முடிச்சுட்டான். 9 1 0. 3க்கு வந்து 9 1 0. அப்போ சி போர்டில் என்ன கணக்கு வருது? ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சி போர்டில் 6 அல்லது 2 இவ்வளோ தான். இங்கே தான் ஏற்கனவே 6 வச்சுட்டானே, திரும்பி 6 வருமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிங்க, வராது அப்படின்னு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டா சந்தோஷம். அவ்வளோதான். இந்த 6க்கு இங்கே திருப்பி வருமா 6 அப்படின்னா வரும், ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி நீங்களே கணக்கு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக ஏபிசி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏ போர்டில் 3 அல்லது 8, பி போர்டில் 9 அல்லது 7, சி போர்டில் 6 அல்லது 2 இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அதாவது 523 அப்படிங்கும்போது 5க்கு 3, 5க்கு 8, 2க்கு 9, 2க்கு 7, 3க்கு 6, 3க்கு 2 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, இது இல்லாமல் ஆல் போர்டு கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு இந்த இடத்துல 2 3 அப்படின்னு வருதோ அப்போ 2 3 வேறு ஏதாச்சும் ஒரு போர்டில் ரிப்பீட் ஆகாத வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதிகபட்ச பரிசாக 2க்கு 3க்கு நான் வழங்குறேன். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தா 9 வரும். 2 3 9. ஓகேவா? உங்கள் கணக்கில் எப்படி வருதோ எடுத்துங்க. சரியா? எவ்வளோ தான் கெஸ்ஸிங். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது ஏபிஎஸ்சிபிசி போர்டு அப்படியே உங்களுக்கு தெளிவாக டைப் பண்ணியே காமிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ ஏபிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஏ போர்டில் 3 அல்லது 8, பி போர்டில் 9 அல்லது 7, சி போர்டில் 6 அல்லது 2 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. சரியா? உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஓகே, அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் என்னென்னா 2 3 9. சரியா? கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5க்கு 2 பவரு, 2க்கு 3 + 3ஆக வரலாம். அதே மாதிரி 5க்கு 3 வரலாம். அப்படி எங்கே சுற்றினாலுமே ஆல் போர்டில் 2 3 9 கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதனால் ஆல் போர்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் வெற்றி பெற்ற நண்பர்கள்லாம் உங்களுடைய ஆதரவு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறது தான். வெற்றி தோல்வி சகஜம்தான் நண்பா. இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் கணிப்புகள் எல்லாமே பலிக்கும். வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கன்ஃபியூஸ் பண்ணாமல், இன்றைக்கி வந்துச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் மிஸ் ஆகலாம். அது வந்து இயற்கை. இருந்தாலுமே எல்லா நாளும் வெற்றியை நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. சரிங்களா? ஆல்போர்டு 2 3 9. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 39 82 96 87 82 80. 80 ஏன் வச்சுருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நேற்று வந்து அந்த 3க்கு வந்து ஒரு வேளை 0 வச்சான்னா அப்படிங்கும்போது ஏசியில் 80 மாதிரி தெரியுது. ஒரு வேளை தான் சொல்கிறேன். ஒரு வேளை வச்சான்னா 5க்கு 8ன்னு பவரில் இறக்கி சி போர்டில் இருக்க 3க்கு 0ன்னு சொல்லிட்டு வச்சாலும் 80ங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரியா? அதனால் இதையும் உங்கள் கணக்கில் பாருங்கள் எப்படின்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த 2 வீடியோவை தாண்டி நான் லைவில் வந்து, அதாவது இன்னையிலேருந்து நான் அந்த போஸ்ட்லேயும் நான் போட்டுறேன். முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு வீடியோ, மறுநாள் காலையில் 10 மணிக்கு மெம்பர்ஷிப்புக்கு ஒரு வீடியோ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு 1 மணி 1:30 மணிக்கு மேலே வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் நம்ம வந்து லைவில் அந்த அப்டேட் கொடுத்துடலான்ட்டு பார்க்குறேன். அதனால் அது நாளையிலேருந்து
ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி லைவ் வீடியோ வந்து ஒரு இதை பார்த்து ரெடி பண்ணுறேன். 1 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது டியர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1:30 மணிக்கு அந்த லைவ் வீடியோங்கிறது போடுவோம். அதனால் ஸ்டே டியூன், அப்படியே கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் பார்த்துட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.